எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு சிறப்பு விருந்தாளி ஓரிரு நாட்களில் நம்மை அடைய வந்துட்டுருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோராகலாம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்காக வரவிருக்கும் விருந்தாளி ரமதான் மாதம். அல்ஹம்துலில்லாஹ், பாவ மன்னிப்பையும் நன்மைகளையும் அள்ளித்தரும் பாக்கியமிக்க மாதம். குர்ஆன் அருளப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு பொழுதையும் வீணடிக்காமல் குர்ஆன் ஓதுவதிலும், திக்ர் செய்வதிலும், தான தர்மங்கள் செய்வதிலும், மேலும் பல நன்மையான காரியங்களை செய்வதிலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தூய இதயத்துடன் கடந்த கால பாவங்களிலிருந்து மனம் திருந்திய நிலையில் ரமலான் மாதத்திற்குள் நுழைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமதான் மாதம் நோன்பு நோப்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே இந்த நோன்பை சரியான முறையில் நோற்றி அதன் முழு நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது எம் மாணவ செல்வங்களின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. மிகவும் சிறப்பாக அந்நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவளாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது இக்ரா மதர்சா ஆரம்பமாக அல்லாஹ்வின் அருளால் காரணமாக இருந்த ஹாஜா அப்பா அவர்களை சில மணித்துளிகள் பேசுவதற்கு அழைக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمدلله الذي نعمده ونستعينه ونستغفره ونؤمن به وعليه توكلت وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு செல்வங்கள், அவர்களை வருங்கால ஆலிமாக்களை இன்ஷா அல்லாஹ் அமைத்து தருவான் அவர்கள் மூலியமாக என்ற நியத்தோடு அவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை முக்கியமாக எடுத்து வைத்துக் கொள்கிறேன். அன்பு செல்வங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்காகவும் துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய முகமனாக குறிப்பாக அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை ஏற்றி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஆர்வம் மூட்டி அழைப்பு கொடுத்த அல் முபீன் மதர்சாவுடைய நிர்வாகிக்கும் அன்பு சகோதரி சலீமா அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக என்று பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்திக்கும்படி உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி குறிப்பாக மாணவ மாணவிகளுக்காக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு பயான் நிகழ்ச்சியாகவோ அல்லது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் பேச்சாகவோ இதை ஆக்கிக் கொள்ளாமல் நான் சுருக்கமாக முடித்து கொள்ள நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. குறிப்பாக ஒரு விஷயம் என்னவென்றால், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதாக இருந்தால் நாள் கணக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால் அது
அந்த பேச்சு பேசுவதற்கு இந்த இடம் கொடுக்காது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்ளலான்னு நினைக்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற செல்வங்கள் ஒரு சிறப்பான செல்வங்கள், சிறப்பான பொக்கிஷம். ஏனென்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய கண்குளிர்ச்சி உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய வம்சாவளிகளிலும் உங்களுடைய அனைத்து சகோதரர்கள் மீதும் உங்களுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறது. அந்த கண்குளிர்ச்சியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுமென்றால் அப்படி ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அவர்கள் மார்க்க கல்வியை அடைந்தே தீர வேண்டும். ஏனென்று கேட்டால் முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஹீரா குகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் முறையாக இறக்கி வைத்த அந்த வகையினுடைய முதல் வசனமே என்ன சொல்கிறது என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் ஹலக். என்ன சொல்கிறது? முதலாவதாக ஆரம்பமே படியுங்கள், ஓதுங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். அந்த முக்கியத்துவத்தை அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் நம்முடைய சகோதரிகள் ஆலிமாக்கள் மக்கள் மத்தியில் இப்படியான அழகான ஒரு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய அனைத்து முயற்சிகளுக்கும் கிருபை செய்வானாக என்று வேண்டிக் கொள்வோம். அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொக்கிஷங்களை, அழகான இந்த சிறுமிகளையும் சிறுவர்களையும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்திலும் அழகான முறையில் வளர்த்தெடுத்து மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுகிறார். அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி உதவுவது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த சிறார்கள் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வது தான் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான இந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி எங்களுடைய ஆலிமாக்கள் மத்தியில் நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அவர்களும் அவருடைய கடமைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் ஒரு அருமான ஆலிமாக்கள் உருவாவார்கள். உங்கள் மத்தியிலும் எங்கள் மத்தியிலும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் வரக்கூடிய மக்கள் மத்தியிலும் அழகான அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய கிருபையை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைத்து அவர்களும் நன்மை அடைந்து கொள்வார்கள். நாமளும் நன்மை அடைந்து கொள்ள வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதுஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பயனுள்ள சொற்பொழிவுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹாஜாப்பா. அடுத்ததாக அல் மினாத் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் நிறுவனர் மற்றும் யுனிவர்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரியும் சகோதரர் ஷாஜித் அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கிறேன். நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் உதவியோடு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஃபாரிஸ் அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலருமான ஜனாப் கலீல் ரஹ்மான் அவர்களே, அல்ஃபாரிஸுடைய துணைத் தலைவர் மற்றும் அல் முபின் மதரசாவினுடைய முதல்வருமான சலிமா அவர்களே, மற்றும் அல்ஃபாரிஸுடைய நிர்வாகிகள் ஏஆர் ஃபரீதா அவர்களே, ஜனாப் முகமது அப்துல் பாரிஸ் அவர்களே, முபீன் அவர்களே, மற்றும் நமது உடன்குடியிலே பல சேவைகளை எல்லாம் சிறப்பாக செய்து வரும் காசிம் அறக்கட்டளையுடைய காசிம் இஸ்மாயில் என்ற ஹாஜப்பா அவர்களே, எஸ்பி சாகுல் ஹமீத் அவர்களே, ஆலிமா சஃபானா அவர்களே, ஆலிமா ஹசீனா அவர்களே, மற்றும் இந்த மார்க்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் ஜமாத்தார்களே, தாய்மார்களே மற்றும் அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நேரம் பார்த்திங்கன்னா அந்த பாங்கிற்கும்
காமத்திற்குள்ள இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குறுகிய இடைவேளை, அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரம். மாஷா அல்லாஹ், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போது அந்த நிறுவனம், நான் ஒரு பொறியியல் கல்லூரியிலே கடந்த 13 ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கள் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு துவங்கும் போது 40 மாணவர்கள் தான். படிப்படியாக 100 மாணவர்களை தாண்டுவதற்கு 3 வருட காலமாக ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நான் கேட்கும்போது இந்த மதர்சாவினுடைய 1ஆம் ஆண்டிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்றால் 100 மாணவர்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியம். அவ்வளோ பெரிய பாக்கியம் எப்படி கிடைக்குன்னா, அவங்களுடைய நிறுவனத்திலே கடுமையான உழைப்பு இருக்கும், கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நிறுவனத்தை நம்ம சிறப்பாக கையாள முடியும். அந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக கையாளி கொண்டிருக்கிற முதல்வர் சலிமா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இறைவன் நமக்கு கொஞ்சம் பணத்தையும் செல்வத்தையும் கொடுத்துட்டான்னு வைங்களாம், நம்ம எப்படி இருப்போன்னா, ஒரு விருந்துக்கு யதார்த்தமாக போயிருந்தேன். அப்போது அவர்களுடைய விருந்து உபசரிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஹோட்டலில் தான் நடைபெற்றது. அப்போது அவங்க நின்றுட்டு சாப்பிடுவதே ஃபேஷனாக வச்சுருக்கிறாங்க. நம்ம இஸ்லாம் முறைப்படி எப்படி சாப்பிட வேண்டும் உணவை. அப்போது அவர்கள் என்ட்ரன்ஸில் நாங்கள் உள்ளே வரோம், உணசரிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, வாங்க இங்கே போங்க, எங்கே சாப்பிடுவதற்கு. அவங்களோட அனுசரிப்பே அப்படி தான் இருக்குது. அப்போ உள்ளே போயாச்சு. போக போனால் ஒவ்வொருத்தராக இருக்கிறாங்க. யார்? பஃபே சிஸ்டம் எப்படி இருக்குது? முதல்ல பிளேட் கொடுக்குறவர், தட்டு கொடுக்குறவர் இருக்கிறாரு. அடுத்ததாக சாப்பாடு, குழம்பு, அப்படி ஒவ்வொன்றா இருக்கிறாங்க. அப்போ நம்ம உள்ளே போகிறோம், தட்டு வாங்குறதுக்கு உள்ளே போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தராக நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த பிளேட் கொடுக்குறவர் இருக்கிறார்ல, அவர் பிளேட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மலக்கு, அவரே பிளேட்டை மட்டும்தான் கொடுப்பார். வேறு அவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு சாப்பாடு தாங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் பிளேட்டுக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு மலக்கு தான். அப்படி வரிசையாக இருக்கிறாங்க. அப்போது போயிட்டுருக்கும் போது பிளேட்டை வாங்கியாச்சு, அடுத்து குழம்பு சாப்பாடு அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே கொண்டு போயிட்டுருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, தண்ணி பாட்டிலில் கொடுத்துட்றான். தண்ணி பாட்டில் எங்கே பிடிக்கிறது, இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். போயிட்டுருக்காங்க, எங்கே பைபாஸில் வாங்கி அக்குள்ள சொருகிறது. எங்கே போயிடுது, அக்குள்ள சொருகிட்டு தண்ணியை போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. போயிட்டு இருந்தாலும் அங்கே 2 சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போய்ட்டுருக்கிறது, உங்கள் தொழிலெலாம் எப்படி போய்ட்டுருக்கு, உங்களுடைய பொழப்பு எப்படி போய்ட்டுருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய நம்ம முன்னோர்கள் நபிமார்களுடைய வழியை எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளை நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அதை எப்படி பேணி பழக வேண்டும். தட்டை சாப்பிட்ட உடனே வலித்து சாப்பிடுவது, கையை சூப்பிடுவது, விரிப்பை விரித்து சாப்பிடுவது, வலது பக்கமாக தூங்குவது, இதெல்லாம் நபிமார்களுடைய சுன்னத்து. நம்ம அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். அப்படிதானா? அப்போது அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டிய பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை நாம் எவ்வளவு இனிமையாக செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு ஹலாலான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அனுசரித்து நம்ம அதன்படி வாழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் நிறைய பேசலான்னு இருந்தேன். ஆனால் அங்கே மாணவர்களை பார்த்தா எனக்கே அவ்வளவு கேட்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மாணவர்கள் 2 மாணவர்கள் இல்லை, 100 மாணவர்களுடைய பேசும்போது கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகிவிடும். ஆகையால் வரக்கூடிய ரமலான் மாதத்திலே அனைத்து நோன்புகளை நோட்பதற்கான அல்லாஹ் தஆலா அனைத்து பாக்கியங்களையும் தருவானாக. அதிலே செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் ஏற்று அதன்படி வாழக்கூடிய நசீஃபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அருமையான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.